Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் வத்தல் குழம்பு பிடிக்காதவங்களே இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது சாதத்துல போட்டு சாப்பிடும் பொழுது இன்னும் 2 உருண்டை கூட வாங்குன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 2 வேளைக்கு 4 பேருக்கு தேவையான குழம்பு தான் செய்து காட்ட போறேன். முதல்ல நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ இந்த புளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததான் வத்தல் குழம்பு அப்படின்னாலே ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அது நல்ல மணத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்ல திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த பவுடரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்க்குறேன். உளுந்தப்பருப்பு உங்களுக்கு இந்த இடத்துல சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு வாசனை வருது, நல்லா சிவந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். வத்தல் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோன்றதுனால இது உடம்புக்கு நல்லது தான். அதனால் இந்த இடத்துல அதிகமாக எண்ணெய் சேர்க்குறீங்களேன்னு கவலைப்பட வேண்டாம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் பாதி அளவுக்கு குறைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலே ரெடி பண்ண வத்தல் தான். இது உங்களுக்கு மளிகை கடைகளில் கிடைக்கும். இது வேண்டாம் அப்படின்னா மணத்தக்காளி வத்தல்னு சொல்லிட்டு விற்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். சுண்டக்காய் வத்தல் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை தரும். குறிப்பாக மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்குங்க. அதாவது கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா கசப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிவந்து வரும், நல்ல வாசனை வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கங்க. இப்போ அதே கடாயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு வேணாலும் தவிர்த்துடலாம். அந்த இடத்துல 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்க்குறேன். வரமிளகாய் அந்த காம்புகளோடு சேர்த்துக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்குங்க. இப்போ அந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த உளுந்தப்பருப்பு அது எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்ததாக சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பூண்டு ஒரு தடவை இந்த மாதிரி தள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். தள்ளிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி சிவந்து வந்திருக்கு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேணாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரக பொடி சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள். மசாலா கருகிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் ஒரு 2 கப்பு தண்ணி அளவுக்கு இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மசாலா பொடிகள் தனித்தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி பயன்படுத்திக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. இது கொதித்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கதை எல்லாமே பவுடர் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக எடுத்துக்கங்க. அங்கங்கே சின்ன சின்ன குறகுறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் வறுத்து வச்சுருக்க அந்த வத்தலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா பவுடர் சேர்த்த உடனே குழம்பு நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் வெல்லம்.
வெல்லம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புளி வந்து ரொம்ப அதிகமான புளிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புளி வந்து கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் சுவையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னா வெல்லத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். அதாவது வெல்லம் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய புளி வந்து கொஞ்சம் கூட இருக்கும், அதனால் அதாவது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து சரியான பதம். ஒரு பர்ஃபெக்டான வத்தல் குழம்பு நல்ல மணக்க சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது. ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே ஒரு போன ஃபீலிங்கே இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. எந்த ஒரு புளி சார்ந்த பொருளாக இருந்தாலும் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து நல்ல சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், இல்லைனா வந்து வத்தல், அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல் இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது எல்லா ரெசிப்பியுமே நம்ம டுடே சமையல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சூடாக இருக்கும்போது ஒரு கலர் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆற மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு திக் ரெட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.